வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைஸ் சீலிங் அப்படின்னா என்னன்றது பார்க்க போகிறோம். தென் ரெண்டல் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த இதோட இம்பாக்ட் வந்து எப்படி சோஷியல் சர்ப்ளஸ்லையும் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சிலையும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ தட்ஸ் த திங்ஸ் தட் we are going to see in this video. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் சீலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் செட் அ லீகல் மேக்ஸிமம் தட் குட் ஆர் சர்வீஸ் கேன் பி பாட் ஆர் சோல்ட் ஃபார். ஸோ ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ வித்துட்டு இருக்காங்க, ஈக்குலிபிரியம் ப்ரைஸ், டிமாண்ட்கவும் சப்ளைக்கும் மீட் பண்ணுறது தான் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ப்ரைஸில் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறா, இந்த ப்ரைஸே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ நம்ம வந்து இதை கம்மி பண்ணலாம், விலை ஏன் இவ்வளோ அதிகமான விலையில் வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சீலிங் போடுறானுங்க. இந்த ப்ரைஸ் மேலே எவனும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரைஸ் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் சீலிங்னா பேசிக்கலி ஒரு மேக்ஸிமம் செட்டை லீகல் மேக்ஸிமம், ஓகேவா. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு மேலே யாரும் விற்கக்கூடாது அப்படின்னு வந்து சப்ளைஸ்க்கு வந்து ஒரு லா மாதிரி பாஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு மேலே யாரும் விற்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ப்ரைஸ் சீலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து இங்கே என்ன மார்க்கெட்டை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம்னா, அப்பார்ட்மெண்ட்டை பேசிக்கலி ரெண்ட் கொடுறதால என்ன நடக்குது, ஹவுசிங் ரெண்ட் மார்க்கெட்டை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸே வந்து இவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, 6 பையர்ஸ் இருக்காங்க, அந்த சப்ளையர்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஸோ 6 பையர்ஸோட வேல்யூ பட்ஜெட்டை பார்க்கலாம், ஓகேவா. ஏ வந்து 3000 வரைக்கும் கொடுக்க ரெடி, வீடை வந்து ரெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு. ஸோ 3000 வந்து வாடகை கொடுக்க ரெடியாக இருக்கலாம் ஏ வந்து. அண்ட் இந்த பி பொண்ணு வந்து அதுவும் வந்து 3000 கொடுக்க ரெடி ரெண்ட்டாக கட்டுறதுக்கு. அண்ட் சியும் வந்து 3000 கொடுக்க ரெடி. ஸோ இவங்களோட பட்ஜெட் 3000 வரைக்கும் நான் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கேன், ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு, வாடகை கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அண்ட் இந்த டி வந்து வச்சே எவ்வளோ 2000 இதோட பட்ஜெட்டு. அண்ட் இந்த பையனும் வந்து 2000 வாடகை கொடுக்க ரெடியாக இருக்கான். அண்ட் எஃப் வந்து 2000 தான் கொடுக்க ரெடியாக இருக்கான். ஸோ இவங்களாம் வந்து 3000 வரைக்கும் கொடுக்க ரெடி, இவங்களாம் வந்து 2000 கொடுக்க ரெடி. அண்ட் சப்ளையர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஜின்னு வச்சுக்கலாம், HING. இந்த ஜீன்ற சப்ளையர் வந்து எவ்வளோ பட்ஜெட், அவன் வந்து சப்ளையர், ஓகேவா. சப்ளையர் வந்து எவ்வளோக்கு அவன் வந்து வீடை விற்கிறான், அந்த ரெண்ட்டுக்கு விட்றான் பேசிக்லி. ஸோ ரெண்ட்டுக்கு விட்றவன் வந்து இவன் வந்து 2000 கிடைச்சா தான் இவன் விடுவான் ரெண்ட்டு. உனக்கு வந்து வாடகை வந்து 2000 கிடைக்கணும், அப்படின்னா தான் சப்ளை பண்ணுவான். ஹெச்சும் வந்து 2000 கிடைச்சா தான் சப்ளை பண்ணுவான். அண்ட் ஐ வந்து 3000 அவனோட இது ரெண்ட்டு, இவ்வளோ 3000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்றான் அவன் வீடை. அண்ட் ஜே வந்து 4000, ஓகேவா. 4000 ரூபா கிடச்சா தான் இவன் வந்து வீடியே கொடுப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம ஒரு பையர்ஸ் அண்ட் சப்ளைஸ் பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே வரைய பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இப்போ டிமாண்ட்க்கு சப்ளைக்கு வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டுக்கு பார்க்கலாம். டிமாண்டை நம்ம பையர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கணும். ஸோ 4000 ரூபா இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ்ன்னும் போது யார் வாங்குவா, யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட பட்ஜெட்லாம் 3000 2000 தான் இருக்குது. ஸோ 4000 ரூபா இருக்கும்போது எவனுமே வாங்க மாட்டான், 0, ஓகேவா. நெக்ஸ்ட்டு 3000 ரூபா பட்ஜெட் ஆகுது. 3000 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 ரூபாய்க்கு வந்து எத்தனை பேர் வாங்குறாங்க, 1 2 3, இந்த 3 பேருமே வாங்க ரெடியாக இருக்கானுங்க. ஸோ 3000 ரூபா வரும்போது 3 பேர் இந்த இடம், கரெக்டாக 3000 and 3. ஸோ 3000 ரூபா இருக்கும்போது இவ்வளோ பேர் வாங்க ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3000லேருந்து 2000 ரூபா ஆகுது. 2000 ரூபா ஆகும்போது எத்தனை பேர் வாங்க ரெடியாக இருக்கானுங்க, இவனுங்களும் வாங்குவானுங்க, இவனுங்களும் வாங்குவானுங்க. ஏவுக்கு வந்து 3000 ரூபா வரைக்கும் கொடுக்க ரெடி. ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2000 தான் இருக்கும்போது இவனும் வாங்குவான், இவனும் வாங்குவான், இவனும் வாங்குவான், இவனும் வாங்குவான், இவனும் வாங்குவான், இவனும் வாங்குவான். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே, இவங்க 3 பேருக்கும் 2000 ரூபா தான் பட்ஜெட். ஆனால் இவங்களுக்கு 3000 வரைக்கும் பட்ஜெட் இருக்குது. ஸோ இவனுங்க எல்லாருமே வாங்குவானுங்க. ஸோ 2000 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்போது எத்தனை பேர், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இடம் வரும் ரஃபா. ஸோ இப்போ இது வந்து அப்படியே நம்ம ஒரு டிமாண்ட் கர்வாக பிளாட் பண்ணிங்கன்னா, ஸோ இதான் வந்து குவான்டிட்டி, இதுதான் வந்து டிமாண்ட் கர்வ். ஸோ இதான் வந்து குவான்டிட்டி டிமாண்டட், ஓகேவா. ஸோ 3 பேர் 3000 ரூபா இருக்கும்போது வாங்குறாங்க. ஆனால் 2000 ஆகும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 6 பேர் வாங்க சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து டிமாண்ட் கர்வ். நெக்ஸ்ட் வந்து சப்ளையர்ஸ் அதே மாதிரி பிளாட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ லெட்ஸே வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 2000 ரூபா இருக்கும்போது எத்தனை பேர் சப்ளை பண்ண விரும்புகிறானுங்க, 2000 ரூபா இருக்கும்போது 2 பேர் தான் சப்ளை பண்ணுறாங்க. 2000 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸில் இருந்துச்சுன்னா அவனுங்க 2 பேர் தான் வந்து அவனுங்க வாடகை கூட ரெடியாக இருக்கானுங்க. ஸோ 2000 ரூபா இருக்கும்போது 2 பேர். ஸோ 3 இங்கே இருக்குன்னா அப்போ அப்படியே லைட்டாக கொஞ்சம் இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். ஸோ 2 இங்கே இருக்கும், 2 இங்கே இருக்கும், ஓகேவா. ஸோ ரஃபாக இந்த இடம் அண்ட் 2000. ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் 3000 ஆகும்போது எத்தனை பேர் வாடகைக்கு விட ரெடியாக இருக்கானுங்க, அஃப்கோர்ஸ் 3 பேர் இருப்பானுங்க. ஏன்னா இவனுக்கு 2000 ரூபா கிடச்சாலே போதும்னு நினச்சான். ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் 3000 ரூபா இருக்கும்போது இவனும் விற்பான், இவன் வந்து 3000 ரூபா தான் எதிர்பார்க்குறான். அந்த 3000 ரூபா கிடைக்குதுன்னு போது இவனும் விற்பான். ஸோ 3 பேர் சப்ளை பண்ணுவாங்க. 3000 ரூபா இருக்கும்போது 3 பேர் சப்ளை பண்ணுவாங்க இந்த இடம், ஓகேவா. அண்ட் 4000 ரூபா ப்ரைஸ் வரும்போது
இவனும் விற்பான். இவன் 4000 தான் எதிர்பார்க்குறான், இவனும் விற்றுருவான். ஸோ இந்த 4000 மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் இவனுக்கு எதிர்பார்க்குறது 2000 தான். ஸோ இந்த 4 இவன் 2000, இவனும் 2000, 3000 தான் எதிர்பார்க்குறான், இவன் 4000 எதிர்பார்க்குறான். 4000 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும்போது இந்த 4 பேருமே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி 4000 இருக்கும்போது 4 பேர் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரஃபாக வந்து இங்கே 3னா இங்கே 4 இருக்கும். ஸோ 4000க்கு இருக்கும்போது 4 பேர் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதான் வந்து சப்ளை கர்வ். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3000 இருக்குது. அண்ட் 3000 இருக்கும்போது 3 வீடு கிடைக்குது. அண்ட் 3 வீடு சப்ளை பண்ணுறாங்க, 3 வீடு வந்து வாங்குறாங்க, ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி அண்ட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ ப்ரைஸ் சீலிங்கை கொண்டு வருது. ஓகேவா? ஸோ ரெண்டல் கண்ட்ரோலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு லா பாஸ் பண்ணி 2000 மேலே எவனும் விற்கக்கூடாது. 2000 நம்ம ப்ரைஸ் சீலிங்காக கொண்டு வரும். 2000 மேலே எந்த சப்ளையரும் வந்து வீடை விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ இந்த 2000 வந்து இப்போ இந்த வீடோட விலைலாம் வந்துடுது. ஓகேவா? 2000 தான் நீங்கள் வந்து வாடகை கொடுக்கணும், வாடகைக்கு வந்து விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்துடுது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 2000 இருக்கும்போது இங்கே நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 3000 இருந்தது, இப்போ 2000 கம்மியாயிருக்கு. ஸோ பேசிக்கலி கம்மியாயிருச்சு விலை. இந்த வீடு வாடகைக்கு விடுற விலைலாம் இதுக்கு மேலே யாரும் வாங்கக்கூடாது. சப்ளைஸ்க்கெலாம் ஒரு ரூல் போட்டு 2000 கொண்டு வராங்க. ஸோ அந்த 2000 வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே இந்த இடத்த டச் பண்ணி பாருங்கள். இது வந்து சப்ளை கர்வ். ஸோ இது வந்து குவான்டிட்டி சப்ளைடு. அண்ட் இது டிமாண்ட் கர்வ் டச் பண்ணி இந்த இடத்துக்கு வருதுன்னா 6 வந்து குவான்டிட்டி டிமாண்டட். குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 6 இருக்குது. இது வந்து இந்த இடம் நம்பர் என்ன இருக்கும், இங்கே 3 பக்கத்தில் 2 தான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ குவான்டிட்டி சோல்டு வந்து 2 தான் இருக்குது. அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் 6 இருக்குது. ஸோ பேசிக்கலி என்ன ஆகுது, இந்த மாதிரி ப்ரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சோல்டு வந்து 2 தான் இருக்குது, ஆனால் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 6 இருக்குது. ஸோ ரெண்டு பேர் தான் சப்ளை பண்ணுறானுங்க, ஆனால் 6 பேர் வந்து வாங்க ரெடியாக இருக்கானுங்க. ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா விலை கம்மியாகுது வீடு விலைலாம், ஆனால் இந்த இடம் வந்து பேசிக்கலி ஷார்ட்டேஜ் ஆகுது. ஏன்னா வீடு விற்கிறது பாருங்கள், எத்தனை பேர் விற்கிறானுங்க, 2 பேர் தான் விற்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் டிமாண்ட் பண்ணுறது 6 பேர் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன ஆகும், ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா வீடு வந்து சப்ளை பண்ணுறது கம்மியாகுது அப்படின்றது நமக்கு தெளிவாக வருது. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்க்கு பாருங்கள், இந்த ப்ரைஸில் இருக்கும்போது 2 பேரும் ஈக்குவலாக கரெக்டாக வித்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தானுங்க 2 பேரும். ஆனால் இந்த 2000 வரும்போது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சோல்டு வந்து 2 தான் இருக்குது, ஆனால் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து 6 இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் நடந்திருக்கு. ஸோ வீடு வந்து நமக்கு கம்மியான குவான்டிட்டியில் தான் இப்போ இங்கே கிடைக்குது. பட் ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து வீடு வந்து விலைவாசி வந்து ஒரு வீடு வாடகைக்கு வாங்கினா கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி சப்ளைடு வந்து அதுவும் கம்மியாக இருக்குது, ஆனால் குவான்டிட்டி டிமாண்டட் வந்து இந்த ப்ரைஸில் வந்து அதிகமாக இருக்குது. 6 பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் 2 பேர் தான் வந்து சப்ளை பண்ண ரெடியாக இருக்கானுங்க. ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், இப்போ இவ்வளோ பேர் வந்து இந்த இடத்துல இருக்கவங்களாம் வந்து அதிகமாக காசு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ப்ரைஸ்க்குலாம் 3000 இந்த இடத்துக்குலாம் இவ்வளோ பேர் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சப்ளைடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. இவ்வளோ பேர் வந்து இந்த இடம் வரைக்கும் நிறைய காசு கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கானுங்க, ஆனால் வந்து இவனுங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து சப்ளை பண்ணுறானுங்க. ஸோ பேசிக்கலி அந்த லெவலுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நிறைய பேர் வந்து காசு கொடுத்து அதிகமாக வாங்க ரெடியாக இருக்காங்க, பட் ஆனால் குவான்டிட்டி சப்ளைடு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சும்மா இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருந்துருக்கோம். அண்ட் லெட்ஸ் இங்கே வந்து இது வந்து ஒரு நார்மல் டிமாண்ட் கர்வ் அண்ட் சப்ளை கர்வ் இருக்குது. ஸோ இது வந்து வித்தவுட் ப்ரைஸிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி அண்ட் ஈக்குலிபிரியம் ப்ரைஸில் இருக்குது மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி இருக்குது. ப்ரைஸ் சீலிங் கொண்டு வந்தோன்னே என்ன ஆகுது, புது ப்ரைஸ்க்கு வந்துடும். ஓகேவா? லெட்ஸ் பி ஸ்டார்னு வச்சுக்கலாம். ஓகே, புது ப்ரைஸ்க்கு வரும்போது என்ன ஆகுது, இதுதான் ப்ரைஸ் சீலிங். ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த புது ப்ரைஸ் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து குவான்டிட்டி மார்க்கெட் நார்மல் ப்ரைஸில் இருக்கும்போது குவான்டிட்டி ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி பி அண்ட் கியூ. அண்ட் புது ப்ரைஸ் சீலிங் வந்தோடனே இது புது ப்ரைஸ் ஆகுது. அண்ட் இந்த இடத்துல வந்து இந்த இடம் சப்ளைக்கு டச் பண்ணுறது வந்து குவான்டிட்டி சப்ளைடு, டிமாண்ட் கர்வ் சப்ளை வந்து குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ பேசிக்கலி வந்து குவான்டிட்டி டிமாண்டட் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல அஃப்கோர்ஸ் நம்பர் அதிகமாக இருக்கும், குவான்டிட்டி சோல்டு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு கிளியராக தெரியுது என்னென்னா நமக்கு வந்து கம்மியாக ஷார்ட்டேஜ் நடக்குது. ஸோ குவான்டிட்டி சோல்டுன்றது இந்த இந்த இடத்துல வந்து கியூஎஸ்ன்றது வந்து குவான்டிட்டி சோல்டு. ஓகேவா? சப்ளைஸ் இவ்வளோ தான் கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம இங்கே கிளியராக என்ன தெரியுது, ப்ரைஸ் வந்து கம்மியாகுது. ஸோ ப்ரைஸ் கம்மியாகும்போது
நிறைய பேர் இது ப்ரைஸ் கம்மியாகும்னா டிமாண்ட் அதிகமாகும், நமக்கு ஏற்கனவே தெரியும் அதே தான். ஸோ ப்ரைஸ் கம்மியாகும்போது நிறைய பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ பட் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வீடு கிடைக்கும். இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ தான் இந்த குவான்டிட்டி சோல்டுன்றது இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே சப்ளை பண்ண மாட்டாங்க இந்த இடத்துக்கு மேலே, இந்த குவான்டிட்டிக்கு மேலே. ஸோ அப்போ இவங்களுக்குலாம் வந்து இந்த இடத்துக்கு மேலே இருக்கிறவங்கலாம் வந்து அதிகமாக ப்ரைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வீடே கிடைக்காது. அதுதான் இதோட இது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ப்ரைஸ் சீலிங் கொண்டு வரதால என்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி இந்த 3 சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் கம்மியாகும், ஓகேவா? ப்ரைஸ் கம்மியாகுது. ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்கு வருது. அண்ட் குவான்டிட்டி சப்ளைடும் வந்து பேசிக்கலி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருது. இவ்வளோ வித்துட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ குவான்டிட்டி சப்ளைட் இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் குவான்டிட்டி டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ குவான்டிட்டி சப்ளைன்றது வீடு கம்மியாக தான் இப்போ வாடகைக்கு விடப்படுது. ஸோ என்ன ஆகுனா, இந்த மாதிரி ப்ரைஸ் கம்மியாகும்போது ப்ரைஸ் கம்மியாகுது, அதால் சில கஸ்டமர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து இந்த இடத்துக்கு இல்லை, இந்த குவான்டிட்டி டிமாண்ட் இங்கே இருக்கும், இவங்கெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆவாங்க. அண்ட் சில கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு மேலே இருக்கவங்களாம் ப்ரைஸ் பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வீடே கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ தான் சப்ளை பண்ணுறாங்க, இந்த இடத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் சப்ளை பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து கிடைக்காமே போயிடும். ஸோ நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, சப்ளையர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளையர்ஸ் வந்து ஏற்கனவே அவங்க ப்ரைஸ் இவ்வளோ வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கம்மி ப்ரைஸில் தான் அவங்களால விற்க முடியுது. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு லாஸ் மாதிரி தான். என்னடா அது, நம்ம இந்த ப்ரைஸ்க்கு வித்துட்டு இருந்தோம், இப்போ இந்த ப்ரைஸ்க்கு தான் விற்கிறோம் அப்படின்ற மாதிரி சப்ளையர்ஸ்க்கு. ஸோ கன்சியூமர்ஸ் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து கம்மி ப்ரைஸ்லேயே வீடு கிடைக்கும், இன்னொருத்தவங்களுக்குலாம் வந்து விலை அதிகமாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க. குவான்டிட்டி டிமாண்ட் இவ்வளோ இருக்குது, பட் ஆனால் வந்து ப்ரைஸ் இவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வீடே கிடைக்காது, ஏன்னா இவ்வளோ தான் சப்ளை பண்ணுறாங்கன்றதுனால. ரெண்டாவது டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் வீடு கிடைக்காது, ஏன்னா ஷார்ட்டேஜ் நடக்கிறதால. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ் மாதிரி தான். ஏன்னா வந்து அவங்க ஏற்கனவே இந்த ப்ரைஸில் வித்துட்டு இருந்தாங்க, இப்போ கம்மியான ப்ரைஸ்க்கு தான் அவங்களால விற்க முடியுது. ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? லெட்ஸ் இப்போ நம்ம வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து அதே தான், மேலே கேட்கவே தான் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து என்னது, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் சீலிங் போடுறதால என்ன. ஸோ இது நம்ம அதை அப்புறம் அடுத்ததில் பார்க்கலாம் இன்னொரு கிராஃபில். ஸோ இந்த ப்ரைஸ் இந்த குவான்டிட்டியில் இருக்கும்போது இப்போ இங்கே வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், இது ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, இது டிமாண்ட் கர்வு அண்ட் இது சப்ளை கர்வ். ஸோ நம்ம வந்து ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி எதுவுமே ப்ரைஸ் சீலிங்லாம் போடுறதுக்கு முன்னாடி எது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸாக இருக்கும், இந்த டிமாண்ட் கர்வுக்கு கீழே ப்ரைஸ்க்கு மேலே அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து கன்சியூமர் சர்ப்ளஸாக இருக்குது, கன்சியூமர் சர்ப்ளஸ், ஓகேவா? ஸோ இந்த இதோட ஏரியா இது பண்ணிங்கன்னா அதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், ஓகேவா? ஸோ இவ்வளோ வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க, பட் ஆனால் இந்த ப்ரைஸ்க்கே அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு, கன்சியூமர் சர்ப்ளஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ், அதே நம்ம திருப்பி இங்கே வரைஞ்சிக்கலாம். ஈக்குலிபிரியம் ப்ரைஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி, பி அண்ட் கியூ இருக்குது. ஸோ இது வந்து புதுசாக இப்போ வந்து ப்ரைஸ் சீலிங் கொண்டு வராங்க. ப்ரைஸ் சீலிங்கோடது வந்து இந்த ப்ரைஸ்க்கு வராங்க, கம்மியாக்குறாங்க. ப்ரைஸ் கம்மியாகும்போது என்ன ஆகுது, ஸோ இந்த மாதிரி இப்படி வரையும். ஸோ குவான்டிட்டி சப்ளைடு இது அண்ட் இந்த டிமாண்ட் குவான்டிட்டி டிமாண்டட் அதிகமாக இருக்குது, குவான்டிட்டி சப்ளைடு கம்மியாக இருக்குது. ஸோ ப்ரைஸ் சீலிங் வந்தோடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து இப்போ வந்து நம்ம இந்த ப்ரைஸ் தான் இதாகிட்டு இருக்கு, ஓகேவா? இந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸுக்கு மேலே டிமாண்ட் கர்வுக்கு கீழே. ஸோ பேசிக்கலி இந்த இடம் மட்டும்தான். ஸோ இதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், இந்த இடம் வரைக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே தானே இருக்குது, இங்கே வரைக்கும் நீங்கள் வரலாமே, இந்த கர்வ் வந்து இதோட ஏன் வந்து கன்சியூமர் சப்ளைஸ் இங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி சப்ளைடு. ஏன்னா ஒருத்தன் வந்து இதுக்கு மேலே வந்து அவனால் வாங்கவே முடியாது, ஏன்னா சப்ளை பண்ணுறதே குவான்டிட்டி சப்ளைடு இங்கே இவ்வளோ தான் இருக்குது. அதுக்கு மேலே அவங்களால குவான்டிட்டி இவ்வளோ பேர் டிமாண்ட் பண்ண விரும்புகிறாங்க இந்த இடத்துக்குலாம், ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ தான் வீடே விற்குது, இந்த ப்ரைஸு இந்த குவான்டிட்டிலாம் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. ஸோ அதான் ஷார்ட்டேஜ் நடக்குது. ஸோ வந்து பேசிக்கலி இந்த கன்சியூமர் சப்ளைஸ் இங்கே இந்த இடத்தோட லிமிட்டிங் ஃபேக்டர். நம்ம ஏற்கனவே பழைய வீடெல்லாம் பார்த்துருந்தோம், இந்த எது வந்து லிமிட்டிங் ஃபேக்டர்ன்ற. ஸோ இங்கே வந்து குவான்டிட்டி சப்ளை, பிகாஸ் வந்து இதுக்கு மேலே அவங்க வாங்கணும் நினச்சாலும் வாங்க முடியாது, பிகாஸ் அவங்க அதை வந்து வாங்கவே முடியாது. பேசிக்கலி அதான் அவங்களால வாங்க முடியாது, ஏன்னா வந்து இவ்வளோ தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து இந்த இடம் தான் இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ரைஸுக்கு மேலே அண்ட் டிமாண்ட் கர்வுக்கு கீழே. ஸோ இந்த இடம் தான் வந்து குவான்டிட்டி சப்ளைடாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இதான் வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதே தான் மேலே இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். அண்ட் வித்தவுட் ப்ரைஸ் சீலிங் இருக்கும்போது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் வந்து எங்கே இருக்கும், சப்ளை கர்வுக்கு மேலே, இது வந்து சப்ளை கர்வ் அண்ட் இது டிமாண்ட் கர்வ். ஸோ ஈக்குலிபிரியம் குவான்டிட்டி வித்தவுட் ப்ரைஸ் சீலிங் இருக்கும்போது சப்ளை கர்வுக்கு மேலே ப்ரைஸ்க்கு கீழே இருக்கும்போது இந்த ஏரியா தான் வந்து ப்ரொடியூசர் சர்ப்ளஸாக இருக்கும், ஓகேவா? அண்டு அதே திருப்பி இங்கே வரைஞ்சிக்கலாம். ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி இருக்குது. இப்போ ப்ரைஸ் சீலிங் போடுறாங்க. ப்ரைஸ் சீலிங் போட்டோன்னே இங்கே வந்துடுது ப்ரைஸ் சீலிங் போடுறதால. அண்ட் இது வந்து குவான்டிட்டி சப்ளைடு அண்ட் இது வந்து குவான்டிட்டி
டிமாண்டட். ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் வந்து அதிகமாக இருக்குது. அண்டு சப்ளை பண்ணுறது கம்மியாக தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆனால் எதிர்பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து இங்கே குவான்டிட்டி சப்ளைடு. ஸோ இந்த இடம். ஸோ இப்போ நம்ம கிளியராக வந்து இவ்வளோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இருந்தது. அண்ட் இப்போ வந்து நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பார்க்கணும்னா இந்த ப்ரைஸ் தான் இருக்குது. அண்ட் சப்ளைக்கோவுக்கு மேலே அண்ட் ப்ரைஸ்க்கு கீழேனா இது சப்ளைக்கோவுக்கு மேலே அண்ட் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற இடம் தான் நம்ம ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் தான். இதுதான் வந்து புது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். ஸோ நமக்கு இவ்வளோ பெருசு இருந்தது, ஆனால் இப்போ இவ்வளோ தான் இருக்குது இது போட்டதுனால. ஸோ இப்போ ஏன் அப்படி ஆயிருக்குன்னா, ஏன்னா வந்து அவங்க ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்க்கு வந்து ஏன் கம்மியாக இருக்குன்னா, ப்ரைஸ் வந்து அவங்க கம்மியான விலைக்கு தான் விற்கிறாங்கன்ற மாதிரி. இந்த ப்ரைஸ்க்கு தானே விற்கிறாங்க. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் இவ்வளோ வித்துட்டு இருந்தாங்க இந்த ப்ரைஸ்க்கான, இப்போ கம்மியானதுனால புது ப்ரைஸ் சீலிங் போட்டதுனால இந்த மாதிரி விலை கம்மியாயிடுச்சு கவர்மெண்ட் போட்டதுனால. அதனால் வந்து அவங்க ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கம்மியாக இருக்குது. இதோட ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா இதோட கம்மியாக இருக்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறதால வந்து என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கம்மியாகுது. ஸோ இப்போ நம்ம வந்து கன்சியூமர் சர்ப்ளஸ், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து சோஷியல் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி சோஷியல் சர்ப்ளஸ் வந்து இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் இவ்வளோ இருக்குது. அண்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ் வந்து ப்ரைஸ்க்கு மேலே டிமாண்டுக்கு கீழே இருக்குன்னா, ஸோ இந்த இடம் முழுக்க வந்து சேர்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா நம்ம சோஷியல் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். சோஷியல் சர்ப்ளஸ். ஸோ இந்த ஏரியா முழுக்க வந்து சோஷியல், இந்த எல்லாத்தையும் இந்த ஏரியா தான் வந்து சோஷியல் சர்ப்ளஸ். ஓகேவா? எப்போ ப்ரைஸ் சீலிங் போட்டதுக்கப்புறம். இப்போ நம்ம ப்ரைஸ் சீலிங் போட்டதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் வந்து சோஷியல் சர்ப்ளஸாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் சீலிங் போடாமல் இருந்தது ஏற்கனவே நார்மலாக எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இது கன்சியூமர் சர்ப்ளஸ். அண்ட் சப்ளைக்கு மேலே ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிற வந்து நம்ம இது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி ப்ரைஸ் சீலிங் போடாமல் இருந்தப்போ இந்த மொத்த ஏரியாவும் வந்து நமக்கு சோஷியல் சர்ப்ளஸாக இருந்தது. அண்ட் இப்போ ப்ரைஸ் சீலிங் போட்டதுனால என்ன இருக்குன்னா இவ்வளோ மொத்த ஏரியாவும் இருந்தது, இந்த இடம் முழுக்க இருந்தது. அண்ட் ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இடம் மட்டும்தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த இடம் தான். ஸோ இந்த இடம் வந்து எங்கே போகுது, அப்போ இந்த இடம் தான் வந்து லாஸ் ஆஃப் சோஷியல் சர்ப்ளஸ், பேசிக்கலி டெட் வெயிட் லாஸ். ஸோ ப்ரைஸ் சீலிங் போடுறதால என்ன, இது ஒரு தேர்ட் பாயிண்ட் ஆச்சுக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ப்ரைஸ் சீலிங் போடுறதால என்னென்ன நடக்கும், டெட் வெயிட் லாஸும் அக்கர் ஆகும். பிகாஸ் நம்ம இங்கே பாருங்கள் ப்ரைஸ் சீலிங் போடாதப்போ இவ்வளோ சோஷியல் சர்ப்ளஸ் இருந்தது. அண்ட் ப்ரைஸ் சீலிங் போட்டதுனால என்ன இருக்குது, இந்த இடம் வந்து எங்கே போச்சு, லாஸ் ஆஃப் சோஷியல் சர்ப்ளஸ் நடந்திருக்கு. இந்த இடம் வந்து காணா போயிடுச்சு. ஸோ பேசிக்கலி அங்கே வந்து லாஸ் ஆஃப் சோஷியல் சர்ப்ளஸ் நடந்திருக்கு. ஸோ அது ஒரு டெட் வெயிட் லாஸ். சோஷியல் சர்ப்ளஸ் லாஸ் ஆனால் என்ன சொல்லுவோம், டெட் வெயிட் லாஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம், பழைய வீடியோவில் பார்த்துருந்தா தெரியும். ஸோ பேசிக்கலி ப்ரைஸ் சீலிங் போடுறதால இது ஒரு இம்பாக்டாக நடந்திருக்கு. ப்ரைஸ் சீலிங் போடுறதால என்ன குவான்டிட்டி சப்ளைடு வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் சர்ப்ளஸும் வந்து சோஷியல் சர்ப்ளஸும் கம்மியாக இருக்குது. அண்ட் அதால் சில கஸ்டமர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க, சில கஸ்டமர்ஸ் வந்து அஃபெக்டும் ஆவாங்க. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கன்ஃபார்மாக அஃபெக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. இது வந்து நம்ம அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி பார்க்கணும்னா நம்ம மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் பெனிஃபிட் கோ மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ டிமாண்ட் கோ வந்து மார்ஜினல் பெனிஃபிட் கோன்னு சொல்லுவோம், சப்ளை கோ வந்து மார்ஜினல் காஸ்ட் கோன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும்போது இந்த ஈக்லிபிரியம் குவான்டிட்டி வந்து அண்ட் இது ஈக்லிபிரியம் ப்ரைஸ். ஓகேவா? ஈக்லிபிரியம் ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது அண்ட் ஈக்லிபிரியம் குவான்டிட்டி இவ்வளோ இருக்குது. ஸோ இது வந்து டிமாண்ட்கவும் சப்ளைக்கும் மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் நார்மலாக இருக்கும்போது. ஓகேவா? ப்ரைஸ் சீலிங் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு வந்துருமா. ஸோ இது வந்து புதுசாக ப்ரைஸ் சீலிங் போட்டதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே வாங்க, ஈக்லிபிரியம் குவான்டிட்டி வந்து ஸோ பேசிக்லி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன நடக்குதுன்னா குவான்டிட்டி வந்து கம்மியாகுது. இதுதான் வந்து குவான்டிட்டி சப்ளைட் அண்ட் இது குவான்டிட்டி டிமாண்டட். ஸோ இங்கே லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி சப்ளைன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ரைஸில் தான் இவ்வளோ தான் இப்போ வீடு கிடைக்குது. ஓகேவா? இந்த இவ்வளோ தான் குவான்டிட்டி சப்ளை பண்ணுறவங்க இவ்வளோ தான். ஸோ பேசிக்லி அப்போ வந்து இது வந்து என்ன கவுன்னு சொன்னோம், மார்ஜினல் காஸ்ட் கோ அண்ட் இது வந்து மார்ஜினல் பெனிஃபிட் கோ. அண்ட் இந்த ப்ரைஸில் இருக்கும்போது அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி அடையணும்னா மார்ஜினல் பெனிஃபிட்டும் மார்ஜினல் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் ப்ரைஸ் சீலிங் கம்மியாக வரதால் என்ன ஆகுதுன்னா இது வந்து மார்ஜினல் காஸ்ட் கோவா. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஸோ பேசிக்லி இந்த ப்ரைஸ் வந்து மார்ஜினல் காஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது டிமாண்ட்க்கு எந்த இடத்துல இது பண்ணுதோ அண்ட் அந்த ப்ரைஸ் வந்து மார்ஜினல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம கிளியராக என்ன தெரியுது, குவான்டிட்டி வந்து சப்ளைடு வந்து கம்மியாக இருக்குது, இந்த குவான்டிட்டியில் இந்த குவான்டிட்டிக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதால் வந்து ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா இங்கே லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து குவான்டிட்டி சப்ளைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்ஜினல் பெனிஃபிட் வந்து மார்ஜினல் காஸ்ட்டோட அதிகமாக இருக்குது. மார்ஜினல் பெனிஃபிட் வந்து மார்ஜினல் காஸ்ட்டோட அதிகமாக இருக்குது இந்த இடத்துல.
கிளியராக தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து இதோட அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே ஏன் இது வந்து மார்ஜினல் பெனிஃபிட்னா நம்ம இப்படி பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் காஸ்ட் பார்த்தா இப்படி வெர்டிக்கலாக போய் தென் ஹரிசாண்டலாக பார்ப்போம். ஸோ இந்த டிமாண்ட் கர்வ்ஸை டச் பண்ணுற இடம் தான் வந்து ஐ மீன் மார்ஜினல் பெனிஃபிட் கர்வ்ஸ் இது பண்ணுறது தான் மார்ஜினல் பெனிஃபிட் கர்வோட ப்ரைஸு. அண்ட் இங்கே வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து சப்ளை கர்வ் டச் பண்ணுறது பேசிக்கலி மார்ஜினல் காஸ்ட் கர்வ். ஸோ இங்கே கிளியராக பார்த்தா இது வந்து இதோட அதிகமாக இருக்கும், மேலே இருக்குது பேசிக்கலி. ஸோ மார்ஜினல் பெனிஃபிட் வந்து மார்ஜினல் காஸ்ட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ மார்ஜினல் பெனிஃபிட் மார்ஜினல் காஸ்ட்டோட அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொன்னோம், அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். அண்டர் utilization of resources to the production அப்படின்னு சொல்லுவோம். ரிசோர்ஸஸ் டு த ப்ரொடக்ஷன் அப்போ சொல்லுவோம். ஸோ இங்கே பேசிக்கலி அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ்னா அதான் கம்மியாக நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது. பேசிக்கலி வீடு வந்து நம்ம கம்மியாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் அண்டர் யூட்டிலைசேஷன். இங்கே ரிசோர்ஸ் வந்து நம்ம வீடுன்னு வச்சிருக்கோம். ஸோ ப்ரைஸ் கண்ட்ரோல் ரெண்டல் கண்ட்ரோல் பார்க்கறதுனால வந்து நம்ம இங்கே வீடுன்னு வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி அண்டர் யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நினச்சிருந்தா ஃபுல் இங்கே வந்து ஸோ அப்போ என்ன நடக்குது, அலோகேட்டிவ் எஃபிஷியன்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா வந்து அலோகேட்டிவ் எஃபிஷியன்ஸினா என்ன, மார்ஜினல் காஸ்ட்டும் மார்ஜினல் பெனிஃபிட் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம இந்த சினரியோவில் ப்ரைஸ் கண்ட்ரோல் கொண்டு வந்ததுனால என்ன இருக்குன்னா மார்ஜினல் பெனிஃபிட் வந்து மார்ஜினல் காஸ்ட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ பேசிக்கலி நம்ம வந்து கம்மியாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதான் வந்து அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ்ன்றாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் சீலிங் கொண்டு வரதால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் நிறைய பேர் வந்து விலை கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் வந்து இந்த ப்ரைஸில் இருக்கவங்களாம் வந்து இவங்களாம் வந்து இங்கே பாருங்கள், இவங்களாம் வந்து 3000 வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் வந்து குவான்டிட்டி சப்ளைட் வந்து இவ்வளோ தான் இருக்குது, 2 தான் சப்ளை பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் குவான்டிட்டி டிமாண்டட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து இந்த விலைலாம் கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க, 2000 ரூபாய்க்கு மேலே கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு வீடு கிடைக்காது, ஏன்னா 2 பேருக்கு தான் கிடைக்கும். இதில் யாராவது ஒரு 2 பேருக்கு தான் இங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கலி. ஸோ இவங்கெல்லாம் தான் ஸோ இந்த ஏரியாவில் இருக்கவங்க மட்டும்தான் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கவங்க மட்டும்தான் பெனிஃபிட் ஆவாங்க. ஏன்னா கன்சியூமர் சப்ளைஸ் இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ பேர் தான் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி 2 பேருக்கு தான் கிடைக்கும். ஸோ அதால் என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ப்ரைஸ் சீலிங்லாம் கொடுக்கறதால விலை கம்மியாகும் தான். சில பேர் கஸ்டமர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்க, கம்மியான விலைக்கே இது வீடு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ரெண்டல் கண்ட்ரோல் பண்ணதுனால கம்மியான விலைக்கே சில பேருக்குலாம் கிடைக்கும். ஆனால் சில பேர் வந்து விலை அதிகமாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வீடே கிடைக்க மாட்டேது. அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து வீடு கம்மியான ப்ரைஸ்க்கு சப்ளை பண்ணுறதால அவங்களுக்கும் ஒரு வேஸ்ட் மாதிரி தான், ஏன்னா ப்ரைஸ் சீலிங் கொண்டு வந்ததுனால கம்மியாக இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி இதோட எஃபெக்ட் என்ன ஆகுனா, ப்ரைஸ் சீலிங் கொண்டு வரதால பிளாக் மார்க்கெட் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி நம்ம சொல்கிறான்னா, ஒருத்தன் வந்து இப்போ இவ்வளோ தான் வீடு கிடைக்குது, நிறைய பேர் ஒருத்தன் வந்து வீடு வாங்கலான்னு போகிறான், ஆனால் அவன் நிறைய பேர் வந்து அந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ் சீலிங் வந்து 2000 தான் இருக்குது அப்படின்னும் போது ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுவான், திட்டத்தனமாக போய் அந்த ஓனர்கிட்ட வந்து திட்டத்தனமாக சொல்லுவான், நான் உனக்கு 2000 கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், எனக்கு வீடை கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறதால என்ன ஆகுனா, அது வந்து இல்லீகலான ஒரு விஷயம். கவர்மெண்ட் வந்து 2000க்கு மேலே கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆனால் இவன் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கொடுக்க ரெடியாக இருக்கான், அவன் வந்து அவனும் வந்து விற்றுருவான் இவன்ட்ட. ஸோ பேசிக்கலி வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு கொடுத்து அவ்வளோ பேர் இதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஆனாலும் வந்து இவன் எக்ஸ்ட்ராவாக 3000 கொடுத்து வாங்குறதுனால இது வந்து இல்லீகலான ஒரு விஷயம். ஸோ பிளாக் மார்க்கெட் உருவாக ஆரம்பிச்சிடும் ப்ரைஸ் சீலிங் போகிறதால. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நம்ம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி சொல்லலாம். யார் வந்து இந்த வீடை வாங்கணும்னு வரீங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வாங்க. ஸோ நம்ம கிளியராக பார்த்தோம், இது ப்ரைஸிங் போகிறதால வந்து சில பேருக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருக்கிறதுனால ஷார்ட்டேஜ் நடக்குது, ஸோ அவங்களுக்குலாம் வீடு கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அந்த ஷார்ட்டேஜ்னா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ன்ற மாதிரி சொல்லலாம். யார் வீடை வாங்க ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் வீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போடலாம். ஒரு லாட்டில் போடலாம். நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க வந்து ரேண்டமாக குழுக்கள் முறையில் போட்டு யார் வீடு கிடைக்குதோ அவங்க தான் ஃபஸ்ட் கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போடலாம். அண்ட் அதர்வைஸ் நமக்கு வந்து ஃபேவரட்டிசம் பண்ணலாம், அதுவும் ஒரு பேடான விஷயம் தான். ஃபேவரட்டிசம் பண்ணி யாருக்கு வந்து நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க நல்லா ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லி, ஸோ அந்த மாதிரி தடுக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதால இது கொஞ்சம் தடுக்கலாம். ஓகே, பிளாக் மார்க்கெட்டை. ஸோ பிளாக் மார்க்கெட் ஏன் உருவாகும்னா, ப்ரைஸ் சீலிங் போகிறதால வந்து சில பேர் வந்து குவான்டிட்டி சப்ளைட் வந்து கம்மியாகுது, பட் ஆனால் காசு கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ ஆனாலும் வந்து அவங்களுக்குலாம் வீடு கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்களாம் வந்து திட்டத்தனமாக காசு கொடுத்து கொஞ்சமாக கரெக்ட் பண்ணலான்னு பார்ப்பானுங்க ஓனரை. ஸோ அவனுங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இல்லீகலான ஒரு விஷயம் மாதிரி சொல்லி அவனுங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுரும். ஸோ பேசிக்கலி ப்ரைஸ் சீலிங்ஸோட இம்பேக்ட்ஸ்லாம் இதெல்லாம். ஓகேவா?